ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்னா, 4.2 ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், அப்புறமா ரேடியோ மல்டி பர்ப்பஸ்க்காக நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் மல்டிபிளா நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா 2 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் கனெக்ஷன் குடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்ட்டா இருக்கும். ஸோ, இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். 1 மீட்டருக்கு ஒரு பிவிசி பைப் எடுத்துட்டு, அத சென்டரா மார்க் பண்ணிட்டு, அத கட் பண்ணிட்டு, அப்புறமா நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு ஹீட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணா தான் அந்த பைப் வந்து லூஸ் ஆகும். ஸோ லூஸ் ஆனதுக்கப்புறமா அது மேல வெயிட்டான ஒரு கல்ல எடுத்து வச்சு, அத அப்படியே நல்லா ஃப்ளாட் பண்ணிர்றேன். இப்போ 1 மீட்டருக்கான பிவிசி ஷீட் வந்து எனக்கு ரெடி ஆயிருச்சு. நான் எனக்குன்னு ஒரு சில சைஸஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த சைஸ்ல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து என்ன சைஸ்னா, ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வந்து 2 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் வந்துரும். அப்புறமா ஸ்பீக்கரோட டயா பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்துரும். அப்புறம் உள்ள இருக்கிற மதர் போர்டு பார்த்தீங்கன்னா 3க்கு 3 இன்ச்சஸ் வந்துரும். ஸோ இதுதான். அதுக்கேத்த மாரி நான் வந்து எனக்கு ஒரு சில சைஸஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதாவது கரெக்ட்டா 10 இன்ச்சஸ்ல இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர நான் வந்து ரெடி பண்றேன். ஸோ அதுக்கேத்த மாரி நான் வந்து மார்க் பண்ணி ஒரு சில ஷீட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இனி அடுத்ததா இன்னும் கொஞ்சம் ஷீட் தேவைப்படுது. அதுவும் நான் வந்து கையோட மார்க் பண்ணி, கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன்ல வந்துரும். 40 வாட்ஸ் ஸ்பீக்கர்ல ஒரு நல்ல எஃபெக்ட்டோட வந்துரும். ஓகே, ஒர்க்குக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு ஷீட் வந்து இருக்குது. அத வந்து நான் ஹீட் பண்ணி, ஓரளவுக்கு நான் அத பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிராஸா இருந்தா போதும். இதுக்காக ஒரு ஷீட் தேவைப்படுது. அதையும் நான் வந்து கிராஸா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து நான் வந்து 2 ஷீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஷீட்டுமே இப்ப ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்காக ஒரு ஷீட் தேவைப்படுது. அத நான் வந்து மார்க் பண்ணி ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அதோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீக்கருக்கான பேனல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஸோ ஒரு ஷீட்ல வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேல வந்து ஒரு ஷீட் அப்படியே லைட்டா வச்சீங்கன்னா போதும். அது அப்படியே ஒட்டிக்கிரும். ஸோ எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி சீல் பண்ணிருங்க. ஸோ ஓரளவுக்கு மட்டமா இருந்தா போதும். ஃபைனலா நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரைட் சைடுல வர பேனல் ஷீட்டையும் நான் வச்சிர்றேன். ஸோ ஓரளவுக்கு கேப் இல்லாத அளவுக்கே பார்த்து எந்த அளவுக்கு டைட்டா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டா வச்சுருங்க. இனி ஃபைனலா டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிற சைடுல வந்து கொஞ்சம் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு, அந்த ஒரு சின்ன ஷீட்டையும் அதில வச்சிர்றேன். நல்லா பக்காவா செட் ஆயிருச்சு. ஸோ இந்த பக்கமும் அதே போலவே வச்சிர்றேன். இங்கேயும் அதே போல நல்லாவே செட் ஆயிருச்சு. கேப் இருந்தா கொஞ்சம் இந்த மாரி டைட்டா அழுத்தி பிடிச்சீங்கன்னா போதும். அது ஒட்டிக்கும். அவ்வளதான். இப்ப இதோட வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க, எங்கெங்க கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டு விட்டுருங்க. ஸோ நான் ஒட்டுனதுல வந்து எங்கேயுமே கேப் இல்ல. ஆனாலும் ஒட்டுன இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நம்ம பேனல் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எதிர்பார்த்ததோட நல்லாவே வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பள்ளமேடு இருக்கிறதுனால நான் அத வந்து ஃபுல்லாவே ஃபைல் பண்ணிக்கிறேன். ஃபைல் பண்ணா தான் நம்ம பெயிண்ட் பண்றதுக்கும் நல்லாருக்கும். ஆமா, நம்ம வந்து இதுல பெயிண்ட் பண்ண போறோம். அதுவும் பிளாக் கலர்ல பண்ண போறோம். நம்ம வந்து இத லைஃப் லாங் நல்லா பெர்மனன்ட்டா யூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் நல்லா எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் 40 வாட்ஸ் ஸ்பீக்கர்னா அப்ப அது எந்த அளவுக்கு சவுண்டா இருக்கும். சவுண்ட் வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஃபியூச்சர்ல வந்து இது வந்து கிராக் ஆகுறதோ, இல்ல உடையிறதோ அந்த மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. அததான் கையோடவே எல்லா வேலையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான். நம்ம ஃபைல் பண்ணும்போது நெறைய தூசியெல்லாம் கீழ விழுகும். ஸோ அது வந்து பிவிசி ஷீட்டோடைய தூசிகள் தான். அது எல்லாமே கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்கங்க. அது எதுக்காகன்னா, இப்போ நம்மளுக்கு அதுக்கான ஒரு வேலை இருக்குது. ஸோ இந்த பிவிசி ஷீட்ட வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஜாயிண்ட் எல்லாமே அத வச்சு தான் நம்ம வந்து வெல்ட் பண்ண போறோம். இப்போ ஃபைல் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம் பாருங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம செஞ்ச பாக்ஸே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா லுக்கா தெரியுது. ஸோ இன்சைடு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. அவ்வளதான். இப்போ நம்ம இது வந்து உள்ளக்க பிளாஸ்டிக் வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோடைய சைஸ் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா இருக்குது. டயாவும் கரெக்ட்டா இருக்குது. ஸோ டயா அவுட் ஆகாம இருக்கிறதுக்காக குறுக்க இந்த மாரி ஒரு பிவிசி ஷீட்ட கட் பண்ணி, இந்த மாரி வச்சு அத ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளதான். இனி வந்து நம்மளோட பாக்ஸ் வந்து டயா அவுட் ஆகாது. ஸோ அங்கங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சென்டிமீட்டர் விட்டு கேப் போட்டு அத வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிவிசி ஷீட்ட வச்சு ஸ்க்ரூ பண்ண போறோம். அதுக்காக கொஞ்சம் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு பிவிசி ஷீட்ட வச்சிர்றேன். ஸோ இதே மாரியே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடம் ஃபுல்லாவே அதே போலவே பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பார்த்து அக்யூரேட்டா பண்ணணும். ஏன்னா, நம்மளுக்கு லைஃப் லாங் இது உழைக்க போறது. பார்க்க என்னவோ கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அத இன்ட்ரெஸ்ட்டா பண்ணோம்னா, நம்மளுக்கு அதுல கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ அது போல தான்.
இப்போ நான் வந்து எங்கெங்க மார்க் பண்ணேனோ எல்லா இடத்துலயும் இதே போலவே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு, ஒரு பிவிசி ஷீட்ட வந்து வச்சு இது போல ஒட்டிக்கிறேன். அவ்வளதான். இப்போ இது வந்து நல்லா ஒட்டிக்கிருச்சு. இதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பிவிசி ஷீட் அதோட தூள்கள் சொன்னேன் இல்லையா? அது எல்லாமே இந்த மாரி கார்னர்ல போட்டு, அது மேல லைட்டா ஒரு 1 ட்ராப் ஃபெவிக்விக் இந்த மாரி வரிசையா ஊத்திட்டு போனா போதும். அது டைட்டா ஒட்டிக்கும். அதே போலவே எங்கெங்க ரொம்ப ஜாயிண்ட் நம்ம குடுத்துருக்கோமோ, அந்த இடத்துல வந்து இது போலவே நான் வந்து பண்ணிக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளே உடைக்கணும்னு நெனச்சாலும் இது உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா மாறிரும். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதுலருந்து புகைகள் வரும். அது கண்ல பட்டுச்சுன்னா கண்ணு எரிய ஆரம்பிச்சுரும். அவ்வளதான். இப்போ நம்ம அந்த ஒர்க்க முடிச்சாச்சு. இனி ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இது போல துண்டு துண்டு பீஸ்களா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல நான் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி, ஸோ திஸ் மாரி ஷீட்டுக்கு சைடுல இந்த மாரி வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு இந்த மாரி வரிசையா வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டோம்னா சப்போர்ட்டுக்காக நிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாரி பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, வரிசையா இது போல ஒவ்வொன்னும் வச்சுட்டு போறேன். நம்மளுக்கு இதோட ஒர்க்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாவே முடிஞ்சது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு பிவிசி ஷீட் எடுத்திருக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்ச்சஸ்க்கு ஒரு டயா சென்டர் மார்க் பண்ணி, ஒரு டயா அப்படியே ரவுண்டா மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் வரப்போகுது. அவ்வளதான் இத மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ண போற ஆம்பிளி பிளேயர். அத வந்து நான் இது போலவே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஹோல் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். அதுக்கேத்த மாரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளதான் இத கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இதுக்கான ஷீட்டும் ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இனி டோட்டலா அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த ஒர்க்க நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். சவுண்ட் கண்ட்ரோலர், ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அப்புறமா மியூசிக் கண்ட்ரோலர், அதுக்கப்புறமா ஒரு எஃபெக்ட் கண்ட்ரோலர். இது 3மே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் கீழ குடுக்குறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கேத்த மாரி நான் வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடியே அத பத்தி டீட்டெயிலா எல்லாமே ஒரு வாட்டி ரிகர்சல் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம பண்ணும்போது அது இது குறை, அது குறைன்னு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வரக்கூடாது. அதனால தான் சொல்றேன். நான் முன்னாடியே ஒரு வாட்டி பேப்பர்ல டிராயிங் போட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இப்ப நான் வந்து கீழ இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர், சவுண்ட் கண்ட்ரோலர், எஃபெக்ட் கண்ட்ரோலர், அப்புறம் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இதெல்லாம் சொன்னேன் இல்லீங்களா? அதுக்கான மார்க் வந்து டோட்டலாவே பண்ணி முடிச்சுட்டேன். இனி அவ்வளோதான் இத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண பாக்ஸ்ல வச்சு பார்க்கலாம். நல்லாவே ஃபிட் ஆயிருச்சு. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ போடுறதுக்கு இப்பவே மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அத ஓட்ட போட்டோம்னா ரொம்ப அசிங்கமா தெரியும். இப்பவே எங்கெங்க தேவையோ அதுக்கேத்த மாரியே கையோட மார்க் போட்டுக்கலாம். பேக் பேனல், பாட்டம் பேனல், அப்புறமா ஃப்ரண்ட் பேனல் இது 3மே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூல வந்துரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபீச்சர்ல நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும், இல்ல மாத்தி அமைக்கணும் அப்டின்னா, நம்ம அதுக்கேத்த மாரி கழட்டிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து எல்லாமே ஸ்க்ரூல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ, இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்துரும். அதுலயும் நான் வந்து ஸ்க்ரூலே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் மார்க் போட்டாச்சு. பின்னாடி மதர் போர்டு ஃபிட் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் மார்க் போட்டு அதுல ஒரு 6 ஹோல் வர மாரி பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டு, அப்புறமா மதர் போர்டு ஹீட்டு இது எல்லாமே வெளியேறதுக்காக அங்கங்க நம்ம வந்து ஓப்பன் வென்டிலேஷன் குடுக்கணும். அதுக்காக தான். ஸோ, இந்த ரவுண்டுல வந்து ஹோல் வந்துரும். பாட்டம்ல ஃபிட் பண்ற பேனல்லயும் ஒரு 26 ஹோல் வர மாரி அதுக்கேத்த மாரி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாட்டம் வழியா அந்த ஹோல் வைக்கிறதுனால, டாப் வழியா அந்த ஹீட் காத்து வந்து வெளியேறிரும். அதுக்காகத்தான் நான் மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதோ இது போல இப்ப பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ, இத பேனல்ல வச்சுட்டு இதையும் கையோட நான் வந்து ஸ்க்ரூ போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ண இடத்துல சால்டரிங் கன்ன வச்சு அங்கங்க ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். அதே ஹோல்ல கையோட ஸ்க்ரூவும் போட்டுக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ண போறது தான். இப்போ லெஃப்ட் சைடு 4 ஸ்க்ரூ, ரைட் சைடு 4 ஸ்க்ரூ அது போல வந்திருக்குது. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து 4 ஸ்க்ரூ, லெஃப்ட் சைடு வந்து 4 ஸ்க்ரூ இது போல குடுத்துருக்கிறேன். இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வர சைடு வந்து அங்க வந்து சைடுல 2 அப்புறமா சைடுல 2 அது போல குடுத்துருக்கிறேன். ரவுண்டா மார்க் பண்ண வென்டிலேஷன்ல வந்து இது போல ஹோல் போட்டிருக்கிறேன். இப்ப பார்க்கவே நல்லா இருக்குது. பின்னாடி வந்து ஸ்பீக்கருக்கான பிளக்கும், ஆன் ஆஃப் ஸ்விட்சும் குடுத்துருக்கிறேன். ஸோ, இதுல ஏதாவது பள்ளமேடு இருந்தா கையோட இப்பவே ஃபைல் பண்ணிருங்க. நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ, எனக்கு வந்து இதுல பள்ளமேடு எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, 0 0வா செட் ஆயிருச்சு. இப்போ பார்க்கவே நல்லா இருக்குது. எங்கேயுமே கேப் கிடையாது. ஸோ, இது போல இருக்கணும். கேப் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ஃபைல் பண்ணிருங்க. எனக்கு இப்ப அது நல்லாருக்கு. நான் இப்ப அத பெயிண்ட் பண்ண போறேன். பிளாக் கலர்ல ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருக்கிறேன். ஸோ, அத வந்து நான் வெயில்ல வச்சுட்டு எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உள்ள சரியா பெயிண்ட் படாட்டினா கூட பரவால்ல. வெளிய வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன்.
பாட்டம் பேனல்ல கூட பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளதான். இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சது. பெயிண்ட் ட்ரை ஆகட்டும். ஒரு பிவிசி ஷீட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல வந்து 1 இன்ச்சுக்கு டயா மார்க் பண்ணி, நான் வந்து காம்போஸ்ட்ல 2 இன்ச் வர மாரி அத மார்க் பண்ணி ரவுண்டா எடுத்துக்கிறேன். ஸோ இது போல எனக்கு வந்துருச்சு. அத வந்து ரவுண்டா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிசர்ல தான் கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர்ல வந்து இந்த இடத்துல வந்து கலர் லைட் வரும். அதுக்காகத்தான். ஸோ நம்ம பண்றதும் பண்றோம். பார்க்க நல்லா பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ ரவுண்டு கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இதோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பீஸ் வச்சுட்டு, அத ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். 2 சைடுமே இதே போலவே வச்சுக்கிறேன். ஆர்ஜிபி எல்இடி லைட் ஒண்ணு எடுத்திருக்கிறேன். அதுல 1K ரெஜிஸ்டர வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். அந்த பிவிசி ஷீட்ல வந்து சென்டர்ல வச்சு, அந்த இடத்துல ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். இனி லைட்டு கீழ விழுகாது. ஸோ இதுல லென்த்தா ஒரு வயர வச்சு சால்டரிங் பண்ணிட்டு, இதையும் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். அவ்வளோதான் இதோட ஒர்க் முடிஞ்சது. பெயிண்ட் பண்ண ஃப்ரண்ட் பேனல் வந்து நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. அதுல ஸ்பீக்கர் வர இடத்துல வந்து நான் ஒரு சின்னதா ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பேனல் வந்து எந்த அளவுக்கு நல்லா தெரியுது பாருங்க. இன்சைடு கூட நல்லாவே பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பெயிண்ட் அடிச்சு இப்போ எல்லாமே ரெடியா இருக்குது. இப்போ அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ 4.1க்கான ஆம்பிளிஃபையர் மதர் போர்டு எடுத்திருக்கேன். கூடவே 12 வோல்ட்டுக்கான டிரான்ஸ்ஃபார்மரும் வச்சிருக்கிறேன். இப்போ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் வித் சவுண்ட் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் இதுல அட்ஜஸ்ட் பண்ண அப்படியே ஊபர்ல கேட்கிற மாரியே நல்லா எஃபெக்ட்டா கேட்கும். அதுக்காக இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலர். இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மியூசிக் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து 40 வாட்ஸ் ஸ்பீக்கர்ல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் நான் வந்து 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் எடுத்திருக்கிறேன். அடுத்ததா வந்து மீடியா பிளக். இது வந்து ஆம்பிளிஃபையர்ல தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மீடியா பிளக். இது வந்து சின்ன ஆம்பிளிஃபையர். இதுல வந்து ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 4.1 தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 வெர்ஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் குடுத்துருக்காங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் ஸ்பீக்கருக்கு சப்போர்ட் பண்ற ஸ்பீக்கர் கனெக்ஷன். 40 வாட்ஸ்ல 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் குடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லானது. நம்ம யூஸ் பண்ண போற ஸ்பீக்கர் வந்து இதுதான். ஸோ இது வந்து பிராண்டு. அப்புறமா 40 வாட்ஸ். ஸோ இது வந்து ஊபர் ஸ்பீக்கர். அதாவது நல்லா ஊபர் ஸ்பீக்கர். அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். 40 வாட்ஸ் 4 இன்ச்சஸ் ஸ்பீக்கர். இங்கேருந்து கீழ பார்த்தீங்கன்னா ஊபர்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ற ஆம்பிளிஃபையர் மதர் போர்டு எல்லாமே கரெக்ட்டா தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு கரெக்ட்டா தான் பார்த்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ். அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து டயா மார்க் பண்ணியிருக்கோம். இனி அவ்வளோதான். இது ஊபர் ஸ்பீக்கர் உள்ள எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். ஸோ இது போல தான் இருக்கும். இது வந்து 40 வாட்ஸ். ஸோ உள்ள வந்து இங்கே தான் இருக்கும் ஊபர். நம்ம வந்து எஃபெக்ட் கண்ட்ரோலர் காமிச்சோம் இல்லைங்களா? அந்த எஃபெக்ட் அட்ஜஸ்ட் பண்ண நம்மளுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்ட்டா கேட்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இத அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மதர் போர்ட ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். ஸ்க்ரூ உள்ளக்க பார்த்தீங்கன்னா, நம்ம மதர் போர்ட வைக்க போறோம். ஸோ மதர் போர்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து கையாளுங்க. ஏன்னா அதுல வந்து வயர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப மெலிசா இருக்கும். தெரியாத்தனமா கையில இழுத்தாலே அது வயர் பிஞ்சிட்டு வந்துரும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம நல்லபடியா மாட்டியாச்சு. வாஷர் போட்டு, அதுல நட்ட போட்டு அப்படியே டைட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ, கையோட இப்பவே ஃபுல் டைட் பண்ணிருங்க. அவ்வளோதான். இப்போ இத டைட் பண்ணி முடிச்சுட்டேன். இதோட ஒர்க் முடிஞ்சது. ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற கரண்ட் 220 வோல்ட். அத இது வந்து 12 வோல்ட்டா நம்மளுக்கு மாத்தி குடுக்கும். ஸோ இத தான் நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையர்ல கனெக்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு பவர் கேபிள் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பேக் சைடு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணணும். ஸோ அங்க வந்து இந்த பவர் கேபிள் வர மாரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த பவர் கேபிள வந்து லைட்டா ஸ்லீவ் பிரிச்சு விட்டுக்கிட்டு, அதுல வந்து சால்டரிங் பண்ற அளவுக்கு நான் வந்து வயர் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் வயர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அவுட்புட். ரெட் கலர் வயர் வந்து இன்புட். அதுல தான் நம்ம வந்து டைரக்ட்டா அந்த 220 வோல்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ற கரண்ட் குடுக்கணும். ஸோ இப்போ சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து சென்டர்ல போட்டாச்சு. அதுல வந்து லைட்டா அப்படியே ஃபயர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சது. கையோட இப்பவே இன்புட் கனெக்ஷனும் குடுத்துறலாம். ஸோ இந்த ரெட் கலர் வயர் இருக்கு இல்லைங்களா? இது வந்து இன்புட் கனெக்ஷன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுலயும் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டுக்கிறேன். வயரோட ஸ்லீவ் பிரிச்சு எடுத்துட்டேன். 220 வோல்ட்டுக்கான மெயின் பவர் கேபிள். ஸோ இதுல நம்ம வந்து கனெக்ஷன் குடுத்துக்கலாம். ஸோ வழக்கம் போல தான் ஸ்லீவ வந்து பிரிச்சு விட்டு நம்ம வந்து அதுல முறுக்கிக்கிறேன். அப்புறமா கையோட அதுல வந்து சால்டரிங் பண்ணிடுறேன். சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹீட்டிங் ஸ்லீவ சென்டரா தள்ளிட்டு, அப்புறமா அதுல வந்து நான் கொஞ்சமா அப்படியே ஃபயர் காமிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சது. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பேக் சைடு ஃபிட் பண்ணிரலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எங்கேயுமே இடிக்காத அளவுக்கு கரெக்ட்டா சென்டர்ல வரணும். அதுக்கேத்த மாரி நான் வந்து சென்டரா பிடிச்சுக்கிட்டு பேக் பேனல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டா அழுத்தி பிடிச்சீங்கன்னா போதும் மார்க் விழுந்துரும். ஸோ மார்க் விழுந்துருச்சு. அதுல வந்து நான் சால்டரிங் டார்ச்ச வச்சு சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர வச்சு
அதில அப்படியே ஸ்க்ரூ பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபுல் டைட் இப்பவே கையோடவே பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதோட ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்பவே கையோடவே நம்ம பேக் சைடு ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுறலாம். அவ்வளோதான் இப்போ கரெக்ட்டா செட் ஆயிருச்சு. ஸோ, நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர வந்து டைட் பண்ணிட்டு, பேக் சைடு வந்து சைடுல 2 இந்த சைடுல 2 ஸ்க்ரூ போட்டேன். அப்போ அவ்வளோதான் இதோட ஒர்க்கும் முடிஞ்சது. அடுத்ததா ஸ்பீக்கருக்கான அவுட்புட் பிளக் வச்சிருக்கிறேன். ஸோ, அத வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ, அதுலயும் நான் வந்து சைடுல ஒரு ஸ்க்ரூ போட்டு அத எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ, இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து 40 வாட்ஸ்க்கான 2 ஸ்பீக்கருக்கான வயர் காமிச்சிருப்போம். அந்த ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான். இப்போ நான் வந்து ஸ்பீக்கருக்கான அந்த 2 அவுட்புட்க்கான வயரும் நான் வந்து கையோடவே சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஸ்விட்ச்ல வந்து கனெக்ஷன் பண்ணிரலாம். சின்னதா ஒரு துண்டு வயர் எடுத்திருக்கிறேன். ஸோ, இத வந்து ஸ்விட்சுக்கு மேல வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா ப்ளூ கலர்ல ஒரு துண்டு வயர் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஸ்விட்சுக்கு கீழ வச்சு அத வந்து டாப்ல வந்து கனெக்ஷன் சால்டரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. சால்டரிங் பண்ண இடத்துல வயர் ஆடாம இருக்கிறதுக்காக டைட்டா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ட்ரை ஆயிருச்சுன்னா அவ்வளோதான். ஃபுல் டைட்டா செட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு 40 வாட்ஸ்க்கான இன்னொரு ஸ்பீக்கர் லைன் ரெடி ஆயிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம 12 வோல்ட்டுக்கான அவுட்புட் எடுத்திருப்போம். ஸோ, மதர் போர்ட்ல இருந்து 12 வோல்ட்டுக்கான அவுட்புட்க்கான வயர் இருக்கு. அந்த வயர்ல நான் கனெக்ஷன் குடுத்துக்கிறேன். ஸோ, வழக்கம் போல தான் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டுக்கிறேன். அப்புறமா கேபிள வந்து டைட்டா முறுக்கி விட்டு அத கையோடவே சால்டரிங் பண்ணிடுறேன். சால்டரிங் பண்ண கையோட ஹீட்டிங் ஸ்லீவ வந்து தள்ளிவிட்டு அத அப்படியே ஹீட் பண்ணிரலாம். அவ்வளோதான் டைட் ஆயிரும். இப்போ மதர் போர்டு டூ ஆம்ப்ளி பிளேயருக்கு 6 வோல்ட் கரண்ட் கனெக்ஷன் குடுக்கணும். ஸோ, வயர்ல வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் உள்ள போட்டுக்கிறேன். ஸோ, அதுக்கான பிளக் இருக்குது. அதோட ஸ்லீவ் கட் பண்ணிட்டு அத வந்து டைட்டா எந்த அளவுக்கு கையில முறுக்க முடியுமோ முறுக்கிட்டு கையோடவே சால்டரிங் பண்ணிக்கிறேன். சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹீட்டிங் ஸ்லீவ சென்டரா ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா வழக்கம் போல தான் லைட்டா கொஞ்சமா அப்படியே அது மேல ஃபயர் காமிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா டைட் ஆயிருச்சு. இதோட ஒர்க்கும் இப்போ முடிஞ்சது. டோட்டல் பவர் 12 வோல்ட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்காக ஒரு 2 வயர் இருக்குது. அத நம்ம ஃபைனலா ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். இனி அடுத்த ஒர்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். அடுத்ததா என்கிட்ட ப்ளூடூத் வெர்ஷன் 5.1க்கான ஆம்ப்ளி பிளேயர் இருக்குது. ஸோ, இதுதான் அந்த ஆம்ப்ளி பிளேயர். இது வந்து ப்ளூடூத் 5.1. ஸோ, இத வந்து ஃப்ரண்ட் பேனல்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன். இதுக்காகவே சின்ன சின்ன ஸ்க்ரூவெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து கரெக்ட்டா செட் ஆயிருச்சு. கையோடவே ஸ்க்ரூவெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதோட ஒர்க்கும் முடிஞ்சது. அடுத்ததா 12 வோல்ட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ, இதுதான் அந்த 12 வோல்ட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இத வந்து ஸ்க்ரூ இல்ல, எதுவுமே இல்ல. அந்த ஹோல்ல டைட்டா செட் ஆனா போதும். இப்போ 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் ரெடியா இருக்குது. இந்த ஸ்பீக்கர வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரண்ட் பேனல்ல வச்சிரலாம். ஸோ, ஸ்பீக்கர் வந்து கரெக்ட்டா செட் ஆகுது. இது மேல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணியிருப்போம். ஒரு RGB LED லைட்டுக்கான ஒரு போர்டு. அதுல வந்து நான் வந்து வயர் சால்டரிங் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, வயர் சால்டரிங் பண்ணிட்டேன். ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ போட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வழக்கம் போல ஃபயர் காமிச்சிடுறேன். வயர் அவ்வளோதான் டைட்டா செட் ஆயிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனல்ல அத வச்சு நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்க்ரூ போட்டா போதும். இது மேல நம்ம வந்து ஸ்பீக்கர வைக்கலாம். வச்சுட்டு 2மே சேம் டைம்ல டைட் பண்ணிரலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்பீக்கர் கூட கரெக்ட்டா செட் ஆயிருச்சு. ஸ்பீக்கருக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். ஸ்க்ரூவும் கரெக்ட்டா செட் ஆயிருச்சு. கையோடவே ஒரு நட்டு போட்டு அதையும் ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக மொத்தத்துல ஸ்பீக்கர்ல வந்து எல்லா ஸ்க்ரூ நட்டும் போட்டு முடிச்சுட்டேன். எல்லாத்தையுமே கையோடவே ஃபுல் டைட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஸ்பீக்கர் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆம்ப்ளி பிளேயர்ல வந்து FM ஆண்டனாக்கான வயர வந்து அவங்க குடுக்கல. நம்ம தான் அதுல வந்து சால்டரிங் பண்ணணும். ஸோ, மீடியா பிளக் இருக்குது. சைடுல வந்து ஏன் போட்டிருப்பாங்க. ஏன் இருந்தா அது வந்து ஆண்டனாக்கான கனெக்ஷன். ஸோ, ஒரு வயர் எடுத்துக்கிறேன். அந்த வயர வந்து அங்க வச்சு எந்த அளவுக்கு டீப் சால்டரிங் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். ஸோ, சால்டரிங் பண்ணும்போது பத்திரம் பக்கத்துல எங்கேயும் படக்கூடாது. அவ்வளோதான். ஹீட்டிங் ஸ்லீவ போட்டு அத ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் குடுத்துறலாம். ஆல்ரெடி 40 வாட்ஸ்க்கான வயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அத வந்து ஸ்பீக்கர்ல வந்து நான் வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் டோட்டல் பவர் 12 வோல்ட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கனெக்ஷன் இப்போ சால்டரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்விட்சையும் நான் வந்து சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்பீக்கர்ல ஒரு RGB லைட்டு வச்சிருப்போம். அதோட வயரையும் நான் கனெக்ஷன் குடுத்து முடிச்சுட்டேன். அவ்வளோதான். இதோட ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஃபெக்ட் கண்ட்ரோலரும், சவுண்ட் கண்ட்ரோலர் இதெல்லாமே ஃபிட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து எஃபெக்ட் கண்ட்ரோலர் வச்சிருக்கிறேன்.
அதில அதிலயே பார்த்தீங்கன்னா, நட்டு, ஸ்க்ரூவெல்லாம் குடுத்துருப்பாங்க. அத லூஸ் பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஹோல் வழியா விட்டு, இந்த பக்கமா நம்ம நட்ட போட்டு டைட் பண்ணிறலாம். அவ்வளோதான். அடுத்ததா எஃப்எம் ஆண்டனாக்கான வயர வந்து நம்ம வெளிய இழுத்துறலாம். ஸோ, சைடுல வந்து ஒரு ஹோல் புதுசா போட்டிருக்கிறேன். அந்த ஹோல் வழியா அந்த எஃப்எம் ஆண்டனா வயர வந்து வெளிய இழுத்துக்கிறேன். வயர் லூஸ் ஆகாம, கட் ஆகாம இருக்கிறதுக்காக அதில லைட்டா ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். நம்ம வந்து 6 வோல்ட்டுக்கான ஒரு பிளக் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பிளக்க வந்து ஆம்பிளிஃபையரோட கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிறலாம். க்ளோஸ் பண்ண கையோடவே நம்ம இத ஸ்க்ரூல ஃபிட் பண்ற மாரி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ, கையோடவே நம்ம வந்து இப்பவே ஸ்க்ரூ கேப் எதுவும் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஸோ, கேப் இல்லாத அளவுக்கு நான் வந்து எல்லாமே ஓரளவுக்கு டைட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாட்டம் பேனல் இருக்குது. ஸோ, பாட்டம்ல எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. வயர் ஏதாவது வெளிய இருந்தா அத உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்போ இத வந்து பேனல வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ண கையோடவே பாட்டம்ல வந்து மொத்தம் 8 ஸ்க்ரூ போடுற மாரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓப்பன்லயும் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு டைட் பண்ணா போதும். ஃபுல் டைட் வேண்டாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர ரெடி பண்றதுக்கு எனக்கு 4 நாள் டைம் எடுத்துருச்சு. இப்ப இத செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ, ஒர்க் வந்து டோட்டலா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ, இப்போ வந்து அவுட்புட் வந்து இன்னும் செக் பண்ணல. ஸோ, இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லாருக்கு. நம்ம அப்படியே கடையில வாங்குற ஸ்பீக்கர் மாரியாவே இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ஸோ, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல ஒரு வாட்டி சொல்லிருங்க. இப்போ நம்ம இத வந்து ஃபைனலா ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ, ஒரே ஒரு விஷயம் தான். நான் வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து காப்பிரைட்ல போயிரும். அதனால. ஸோ, இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிர்றேன். இது வந்து சவுண்ட் வித் ஆன் ஆஃப் 2மே இதுலயே இருக்குது. ஸோ, நம்ம வந்து சவுண்டுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் கண்ட்ரோலர். இது வந்து எஃபெக்ட் கண்ட்ரோலர். அப்புறமா சைடுல வந்து டோட்டலாவே 12 வோல்ட்டுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இதுல இருக்கிற பட்டன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் பிளஸ் அண்ட் மைனஸ்க்கான பட்டன் இருக்கு. அப்புறமா மோட் சேஞ்ச் பண்றதுக்கு டைமர் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோல்டர்ன்னு ஒரு பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா ரெக்கார்டர். பென் டிரைவ் கனெக்ட் பண்ணி நம்ம அதில கூட சாங்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். அப்படியே மேல பார்த்தீங்கன்னா, 40 வாட்ஸ்க்கான ஊபர் ஸ்பீக்கர். நார்மல் 4 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்னா அதே 200 வந்துரும். இது வந்து ஊபர் ஸ்பீக்கர். நம்ம சவுண்ட் எந்த அளவுக்கு வச்சாலும் இரைச்சல் கேட்காது. நல்லா எஃபெக்டிவாவே கேட்கும். இப்போ இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மேல வந்து 40 வாட்ஸ்க்கான 2 அவுட்புட் வச்சிருக்கிறோம். ஸோ, அதில கனெக்ஷன் குடுத்துட்டு இந்த ஸ்விட்ச ஆன் பண்ணோம்னா, நல்லா எஃபெக்ட்டா கேட்கும். ஸோ, 2 இன் 1 இத யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுவும் 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டோம்னா நல்லா எஃபெக்டிவாவே கேட்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா, இங்க டிரான்ஸ்ஃபாரம் இருக்குது. மேல வந்து மதர் போர்டு இருக்குது. இங்க வந்து ரவுண்டா ஹோல் போட்டிருக்கிறேன். எல்லா ஹீட்டுமே சேம் டைம்ல வெளியேறிரும். அதே போலவே பாட்டம்லயும் ஒரு 16 ஹோல் போட்டிருக்கிறேன். இந்த பக்கமும் நல்லா ஹீட் வந்து அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். எல்லாமே சேம் டைம்ல அப்படியே வெளியேறிரும். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஸ்பீக்கரோடைய மெத்தேடு. இப்போ நம்ம இது வந்து ஃப்ரண்ட் சைடு போயிரலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரிமோட் குடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்லயே நம்மளுக்கு வந்து டோட்டலாவே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நம்பர் மூலமாவே நம்ம வந்து சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ரிமோட்ட வச்சு நம்ம வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட எஸ்டி கார்ட்ல ஏதாவது ஃபோல்டர் இருந்தா, நீங்க அத கூட இத வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எஃப்எம்க்காக ஒரு பெரிய ஆண்டனா வயர் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எஃப்எம்மும் எந்த அளவுக்கு கிளியரா கேட்குதுன்னு அதையும் நம்ம செக் பண்ண தான் போறோம். ஸோ, இப்போ வந்து நம்ம செக் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரேடியோவ ஆன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஆன் ஆயிருச்சு. ஒரு மோடா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அடுத்தடுத்து என்னென்ன மோட் சேஞ்ச் ஆகுதுன்னு அது அப்படியே வரிசையா பார்க்கலாம். இப்போ மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இதுல வந்து எஸ்டி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ மியூசிக்ல வந்து எப்படி கேட்குதுங்கிறத ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ எஃப்எம் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆக்ஸ் மோடுல இருக்கிறோம். என்னோட இன்னொரு ஃபோன்ல இருந்து நான் கனெக்ஷன் பண்ணி சவுண்ட் எந்த அளவுக்கு எஃபெக்ட்டா இருக்குதுங்கிறத சிம்பிளா ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ, வால்யூமும் ஓரளவுக்கு வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ எஃப்எம்ல எந்த அளவுக்கு எஃபெக்ட்டா கேட்குதுங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி காட்டுறேன். ஸோ, இப்போ வந்து எஃப்எம் மோட்ல வச்சிருக்கிறேன். போதும். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணோம்னா, அப்புறம் அது ப்ராப்ளம்ல போயிரும். ஸோ, எஃப்எம் வந்து நான் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு எஃப்எம் தான் எடுக்கும். அது வந்து தர்மபுரி பண்பலைன்னு ஒரு எஃப்எம் தான் எடுக்கும். ஸோ, எந்த ஒரு இரைச்சலும் இல்லாம, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த அளவுக்கு நல்லா கிளியரா கேட்குது. இதுவே சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சி அந்த பக்கம்லாம் கொண்டு போயிட்டோம்னா, இன்னும் நெறைய எஃப்எம் எடுக்கும். ஸோ, எனக்கு வந்து இந்த ஒண்ணு போதும் தான் தோணுது. நம்ம ஒரு மோடா செக் பண்ணோம். எந்த ஒரு மோடுலயும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. எல்லாமே ரொம்ப நல்லா கிளியரா கேட்டுச்சு.
நான் வந்து ஸ்பீக்கர்ல தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா, அதுல தான் இருக்கிறதுலே ரொம்ப தெளிவா அந்த அளவுக்கு கிளியரா கேட்டது. வால்யூம் பார்த்தீங்கன்னா, நம்ம 50 வரைக்கும் வைக்கலாம். ஸோ, என்னால வந்து அவ்வளோ வால்யூம் வைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். உங்ககிட்ட கேட்கறது வந்து ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம போடுற வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லியும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாவும் அதையும் நான் பண்ணுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறமா நம்மள்ட்ட வந்து டெலகிராம் குரூப் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க மிஸ் பண்ண வீடியோலாம் நான் வந்து அதுல அப்லோட் பண்ணுவேன். நீங்க அதுலயும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி.